முடிஞ்சிருச்சா? இனி அடுத்து நல்ல ஜாபுக்கு போணும். கை நிறைய சம்பாதிக்கணும். அடுத்து கல்யாணம். அப்படி ஒவ்வொன்னு அடுத்தடுத்து படிக்க போயிட்டே இருக்கு. ஓகே. என் பாசமான தங்கச்சிமா லைவில் புதிதாக வந்திருக்கும் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்பது அன்புடன் எஸ் ஆறுமுகம் அண்ணா. நம்ம லைவுக்கு புதுசா வருகை தந்திருக்கும் அனைத்து சொந்தங்களையும் வரவேற்கிறாங்க. தம்பி காட்வின் இரவு வணக்கம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லப்பாச்சேனா குழித்துறையில ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. இருக்கு சண்டே நடந்திருக்கு சண்டே. ஆமா காட்வின், அந்த நம்ம வீட்டு பக்கம் இருக்கிற ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க. அதுதானே சொல்றேன். ஆத்துல 2 பசங்களை காப்பாத்துறதுக்கு வேண்டி குழித்துற ஆத்துல வந்து அவங்களுடைய உயிரை வந்து விட்டுட்டாங்க. 2 பசங்களை காப்பாத்திட்டு அவருடைய உயிரை வந்து விட்டுட்டாங்க. அவங்க பேர் வந்து பீட்டர். பெரியக்கா சாம் தம்பி, ஹாய் சாம் தம்பி, வணக்கம், வாங்க வாங்க. செந்தில்ராஜ ப்ரோ, ஹாய் ஹாய். அப்பப்ப வருவீங்க, அப்பப்ப தலையை காமிக்க, அப்பப்ப போறீங்க. எனிவே வாங்க, வெல்கம் பேக் டு அவர் சேனல். காட்வின் லப்பச்சனா சாப்பிட்டாச்சா? காட்வின் அண்ணா ஹாய்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சாம் கல்யாணம் ஆயிடுச்சா? எஸ் யுவராஜ், கல்யாணம் ஆயிடுச்சு. லைவ் வித் தமிழ் ப்ரோ, வினோத் ப்ரோ, வெல்கம் மை சிஸ்டர் லைவ். அன்புடன் ஆறுமுகம் அண்ணா. அவங்க உங்க வீட்டு பக்கமா? ஆமா காட்வின், வீட்டு பக்கம்தான். இன்னும் சாப்பிடவில்லை தம்பி காட்வின். தங்கச்சி லைவ் முடிந்த பிறகுதான் சாப்பிட வேண்டும். தோசை. சூப்பர் லெப்பச்சனா, இன்னைக்கு தோசையா? நேத்திக்கும் தோசை, இன்னைக்கும் தோசை. லெச்சு, ஹாய் லெச்சு. நம்ம ஏரியா ஃபுல் ஃபெஸ்டிவல், சோ பிஸி. ஓ ஓகே ஓகே, அதனால பிஸியா? ஓகே, என்ஜாய் ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் லெச்சு சிஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய காட்வின் அவங்க வந்து அப்பா கூட எல்லாம் காலையில வாக்கிங் போறவரு. நான் எனக்கு நான் அவங்கள பார்த்துருக்கிறது ஃபுல்லாவே அவங்க ஆத்துல. நானும் என் தங்கச்சி எல்லாம் பார்க்கும்போது அவர் எப்பவுமே அந்த ஆத்துல குளிக்க போறதுக்கு அந்த சப்பாத்துக்கு முன்னாடி போவாங்க. அப்படிதான் எங்களுக்கு வந்து எங்க மைண்ட்ல அவங்க வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கிற ஃபேஸ். அப்புறம் பக்கம் தானே பார்த்துருக்கோம். சின்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாம். ஹாய் ஹாய் ஹாய், வாருங்க சகோதரி லெச்சு, வணக்கம். உங்க வீட்டுல எங்க இருக்கு? நானும் வரட்டா உங்க வீட்டுக்கு? யுவராஜ், என் வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போற? வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா சொல்றேன், ஓகேவா? ഞാൻ കഴിച്ചിട്ട് വരാം. சரி லெச்சு, കഴിച്ചിட்டு வா. ஹாய் செல்லம், லெச்சு சாப்பிட போறாளாமா, எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹாய் செல்லம், ஐ லவ் யூ. என்ன ப்ரோ ஐடி எல்லாம் வச்சிருக்கீங்க? பேரு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிறே ப்ரோ, நல்ல பேரா வைங்க ப்ரோ. லட்சு சிஸ்டர், சாமகிலேன் நண்பா, செந்தில் ராஜா அண்ணா, உங்கள் எல்லோருக்கும் நான் வருக என வரவேற்பது லைவில் அன்புடன் எஸ் ஆறுமுகம் அண்ணா வந்து உங்களை எல்லாரையும் வரவேற்கிறாங்க. அதெல்லாம் நீ சொல்லாடா, இது தப்பு. என்ன செல்லம், இதெல்லாம் தப்புன்னு சொல்லலாமா செல்லம்? தனசேகரன், அதுல ஒரு என்ன சொல்றது, ஒரு சந்தோஷம் இல்ல. என் ஐடி வந்து ஹாய் செல்லம், ஐ லவ் யூன்னு சொல்லும்போது பிரகாஷ் ராஜோட போட்டோ வச்சிருக்கீங்க, சூப்பர். அவங்க ஃபேன் நினைக்கிறேன். நம்மளுடைய கில்லி படத்துல இருந்து இந்த டயலாக் நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் தனசேகரன். ஹாய்க்கா, ஹாய் ஆறுமுகம் அண்ணா, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சாம் குட்டி சொல்லியிருக்காங்க. நான் லைக் போட்டு விட்டேன்னு தங்கச்சி. லப்பாச்சன்னா, நம்ம அழகு பாப்பா இனிமே ஸ்கூல்ல வந்து பிஸி ஆயிட்டா படிப்பு விஷயமா. ஸோ இனிமே வந்து உங்களுக்கு கண்டிஷன் போடுறதுக்கு யாரும் இல்லை, அதனால லைக் போட்டு தான் ஆக வேண்டும் லப்பாச்சன்னா. தனா ஹாய்க்கா அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அக்கா சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கீங்க. சாப்பிட்டாச்சு தனா, நீ சாப்பிட்டுட்டியா? சாம் ப்ரோ சாப்பிட்டாச்சா? இது என்ன புதுசா ஒரு கம்யூனிட்டி ஐடி வந்திருக்கு. தனலட்சுமி, சாமிடா. ஓகே, மை ஃபேவரட் மூவி கில்லி. அதுல இருக்கிற எல்லா டயலாக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆமாம் தங்கச்சி, புரோட்டாவை நிறுத்தி விட்டேன். எப்பாவது சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறேன் புரோட்டா. ஆமா லப்பாச்சன்னா, இனிமே தோசை எல்லாம் எடுத்துக்கோங்க, ஹெல்த்தும் பார்த்துக்கோங்க. லைக் தட்டி விடலாமா? லைக் கண்டிப்பா தட்டி விடுங்க குமார் ப்ரோ. அதுல என்ன கேள்வி? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் குமார் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? ஓமலூர்ல இருந்து குமார் ப்ரோ. லைக் அப்படி தட்டி விடுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க தலையை தட்டி விடாம லைக்கை தட்டி விடுங்க. தலை நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். ஹாய் செல்லம், உங்களுடைய டயலாக் எல்லாமே சூப்பரா இருக்கு, மிக்க சந்தோஷம். நீங்க நம்ம லைவுக்கு வந்தது. நாளை நம்ம கோவில்ல விசேஷம். அப்படிங்களா குமார் ப்ரோ? கண்டிப்பாக எனக்கும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ஓகே, கண்டிப்பாக வாங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் வரேன், ஓகேவா? நம்ம பக்கத்துல இருக்க கோவிலுக்கே நான் எல்லாம் போறது கிடையாது. நான் அதிகமா கோவில் டெம்பிள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து அதிகமா கலந்துக்க மாட்டேன். கோவிலுக்கு போவேன், சாமி கும்பிடுவேன். ஆனா இந்த விசேஷம்னு வரும்போது ரொம்ப கூட்டமா இருக்குமா, எனக்கு அந்த கூட்டமே பிடிக்காது. அதனால இந்த விசேஷத்துக்கெல்லாம் நான் அதிகமா போறது கிடையாது. கம்பத் குக்கிங், குட்டி பொண்ணு வாங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நீங்க சொல்ல வேண்டிய டைலாக் எல்லாம் நானே சொல்லிட்டேன்.